அதிகாரம் 42. சாலமோன் ராஜா பிரசங்கி புஸ்தகத்தில் ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்று சொல்லுகிறார். யோபுவின் சரித்திர புஸ்தகத்தில் இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறது. யோபு ஒரு நீதிமான், அவர் ஒரு பரிசுத்தவான். ஆனாலும் அவருக்கு வியாதியும் வேதனையும் உண்டாகிறது. அவர் தேவனோடு விவாதம் பண்ணுகிறார். இப்போது யோபுவின் புத்தி தெளிந்திருக்கிறது. தன்னுடைய குழப்பத்தில் தான் தேவனோடு சொன்ன வார்த்தைகளுக்காக யோபு மனம் வருந்துகிறார். தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். யோபுவுக்கும் அவருடைய சிநேகிதருக்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது. யோபுவின் சிநேகிதர்கள் ஞானம் உள்ளவர்கள், அவர்கள் நற்குணம் உள்ளவர்கள். அவர்கள் யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். ஆனால் அவர்கள் யோபுவுக்கு ஆறுதல் சொல்லாமல் அவர் மீது குற்றச்சாட்டுக்களை சொல்லி அவரை வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள். யோபுவின் சரித்திர புஸ்தகத்தின் முடிவில் அவருடைய சிநேகிதரின் குற்றங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறது. யோபுவும் அவருடைய சிநேகிதரும் ஒன்று சேர்ந்து தேவனுக்கு பலிகளை செலுத்துகிறார்கள். தேவனிடத்தில் ஒருமித்து விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிறார். அவர்கள் செலுத்திய பலியை அங்கீகரிக்கிறார். யோபு உத்தமராகவும் கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவராகவும் இருக்கிறார். ஆனாலும் அவருக்கு உபத்திரவம் வந்திருக்கிறது. அவர் அதிகமாய் நெருக்கப்பட்டிருக்கிறார். மனுஷருக்கு என்னென்ன துன்பங்கள் எல்லாம் வர முடியுமோ அவையெல்லாம் யோபுவுக்கு ஒருமித்து வந்திருக்கிறது. கர்த்தர் யோபுவின் நெருக்கத்தை நீக்குகிறார். அவருடைய வியாதியை சொஸ்தமாக்குகிறார். கர்த்தர் யோபுவை கனப்படுத்துகிறார். யோபு இழந்து போனதையெல்லாம் கர்த்தர் அவருக்கு இரண்டத்தனையாய் திரும்ப கொடுக்கிறார். யோபுவின் ஜீவியத்தில் ஆறுதலும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கிறது. நாம் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தாலும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையாக காத்திருக்கும் போது நாம் இழந்து போனதை கர்த்தர் திரும்ப கொடுப்பார் என்பதற்கும், கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தினால் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதற்கும் யோபுவின் ஜீவியம் எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. யோபுவின் சரித்திர புஸ்தகம் நமக்கு ஒரு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கும் வியாதியும் வேதனையும் நெருக்கமும் உபத்திரவமும் வரலாம். இவை எல்லாவற்றின் மத்தியிலும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையோடு இருக்க வேண்டும். நம்முடைய நெருக்கத்திலும் நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். தம்மை நம்புகிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அவர்களுக்கு வெட்கத்தை அனுமதிக்க மாட்டார். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் தம்முடைய ஆறுதலையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுப்பார்.